அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. 1300 ஆண்டுகளுக்குப் பிறகு ஈராக்கில் உள்ள டைக்ரிஸ் நதியின் கரையில் 2 உயர்ந்த சஹாபாக்களின் கல்லறைகள் திறக்கப்பட்ட போது மக்கள் கூட்டம் ஒரு ஆச்சரியமான நிகழ்வுக்கு சாட்சியாக இருந்தது. இந்த ஆச்சரியத்தை கண்ட ஒரு ஜெர்மன் மருத்துவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹான் அல்லாஹ், கல்லறையில் அவர்கள் கண்டது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. மரணத்திற்கு பிறகு கல்லறையின் ஆழத்தில் நமது உடலுக்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த பார்வையாளர்களே. அவர்களின் மத நம்பிக்கைகளின்படி மக்கள் பொதுவாக புதைக்கப்படுகிறார்கள் அல்லது எரிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது குறித்து அதன் சொந்த பழக்க வழக்கங்களும் முறைகளும் உள்ளன. ஆனால் இறைத்தூதர்களின் விஷயத்தில் இது முற்றிலும் தனித்துவமானது மற்றும் அசாதாரணமானது. இஸ்லாமில் உள்ள பல உண்மையான மற்றும் புகழ்பெற்ற ஹதீஸ்கள் அல்லாஹ்வின் இறைத்தூதர்களின் உடல்கள் ஒருபோதும் மண்ணால் அழிவதில்லை என்று கூறுகின்றன. அவர்களின் உடல் உருவம் வாழ்க்கையில் இருந்ததைப் போலவே மண்ணின் அடியில் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. இறைத்தூதர்கள் மட்டுமல்ல, பல ஹதீஸ்கள் கூறுவது தியாகிகளாகவோ அல்லது அல்லாஹ் நீதிமான்களாகவும் பிரியமான அடிமைகளாகவும் ஏற்றுக்கொண்டவர்களின் உடல்களும் மண்ணின் அடியில் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன என்று. இதற்கு ஒரு உண்மையான வாழ்க்கை உதாரணத்தை ஈராக்கில் காணலாம். 1921 முதல் 1933 வரை ஈராக்கை ஆட்சி செய்த பைசல் மன்னரின் காலத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. ஒரு இரவு பைசல் மன்னர் ஒரு ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள கனவு கண்டார். அதில் உயர்ந்த சஹாபியான ஹுதைஃபா இப்னு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார், அல்லாஹுவின் தூதரின் 2 பிரியமான மற்றும் நெருக்கமான சஹாபிகளின் கல்லறைகள் டைக்ரிஸ் நதியின் கரையில் ஆபத்தில் உள்ளன. நதியின் பாதை வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது கல்லறைகளுக்கு ஆபத்தான வகையில் நெருங்குகிறது. ஈராக்கின் ஆட்சியாளராக உனது பொறுப்பு இந்த 2 புனித உடல்களை பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய இடத்திற்கு மாற்றுவதாகும். மறுநாள் காலை பைசல் மன்னர் விழித்தபோது அந்த கனவு தெளிவாக நினைவில் இருந்தது. ஒரு கணமும் வீணாக்காமல் அவர் அந்த பகுதியின் முஃப்தியை சந்திக்க விரும்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நாளில் முஃப்தி மிகவும் பிஸியாக இருந்ததால் சந்திப்பு நடக்கவில்லை. அடுத்த இரவு பைசல் மன்னருக்கு மீண்டும் அதே கனவு வந்தது. ஹுதைஃபா இப்னு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அதே வழிகாட்டுதலை மீண்டும் கூறினார். இருப்பினும் பைசல் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதியாக தெரியாமல் தயங்கினார். 3வது இரவு கனவு மீண்டும் தோன்றியது. ஆனால் இந்த முறை அது வெறும் வழிகாட்டுதல் மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையுடன் வந்தது. ஆச்சரியமாக அதே இரவில் பெரிய முஃப்திக்கும் அதே கனவு துல்லியமாக வந்தது. மறுநாள் காலை பெரிய முஃப்தி விரைவாக பிரதம மந்திரியின் அனுமதியை பெற்று அரச குடும்பத்தை சந்திக்க விரைந்தார். அவர் பைசல் மன்னரை சந்தித்து தான் கண்ட கனவின் அனைத்து விவரங்களையும் பகிர்ந்தார். முஃப்தியின் விளக்கத்தை கேட்டு பைசல் மன்னர் ஆச்சரியமடைந்தார். கடந்த 3 இரவுகளாக தனக்கும் அதே கனவு வந்திருந்தது. விரைவில் இந்த கதைப்பகுதி முழுவதும் பரவியது. பொதுமக்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. விவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் எழுந்தன. இவ்வளவு மரியாதைக்குரிய சஹாபிகளின் கல்லறைகளை திறப்பது கூட அனுமதிக்கப்படுமா? நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. நிலைமையின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு 2 உயர்ந்த சஹாபிகளின் கல்லறைகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவது அனுமதிக்கப்பட்டது. அரசாங்கம் மாற்றத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேதியையும் நேரத்தையும் அறிவித்தது. அந்த நாள் வந்தபோது பாக்தாத்தின் தெருக்கள் மக்களால் நிரம்பி வழிந்தன. இந்த வரலாற்று நிகழ்வை தங்கள் கண்களால் காண தூர பகுதிகளில் இருந்து கூட மக்கள் கூடினர். இப்போது அந்த 2 சஹாபிகள் யார் என்பதை அறியலாம். ஒருவர் ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, மற்றவர் ஹஸ்ரத் ஹுதைஃபா அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆம் அன்பு நண்பர்களே, அரசவையில் தூதராக மதிக்கப்பட்ட புகழ்பெற்ற சஹாபியாக ஹுதைஃபா இப்னு அல் யமான் இருந்தார். அவருக்கு ஒரு அசாதாரண திறமை இருந்தது. இரகசியங்களை பாதுகாக்கும் அசாதாரண திறன் மற்றவர்களிடம் அரிதாகவே காணப்படும் ஒரு குணம். இந்த தனித்துவமான குணத்தால் நபி முஹம்மது தனது இரகசியங்களை ஹுதைபாவுக்கு மட்டுமே நம்பிக்கையுடன் பகிர்ந்தார், வேறு யாருக்கும் இல்லை. அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகம் ஒரு கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டது. பலர் வெளிப்புறமாக முஸ்லிம்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் இஸ்லாமின் எதிரிகளாக இருந்தனர். 12 முக்கியமான கபடவாதிகளின் பெயர்களை நபி ஹுதைஃபா இப்னு அல் யமானுக்கு மட்டுமே வெளிப்படுத்தினார். அவர்களின் செயல்களை கண்காணித்து முஸ்லிம் சமூகத்தை அவர்களின் உள் சதித்திட்டங்களில் இருந்து பாதுகாக்கும் பொறுப்பை அவருக்கு வழங்கினார்.
நபியின் மறைவுக்கு பிறகும் ஹஸ்ரத் ஹுதைஃபா இப்னு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மகத்தான ரகசியத்தை நம்பிக்கையுடன் பாதுகாத்து ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. இஸ்லாமின் மிகப்பெரிய கலீஃபாக்களான ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கூட மிக முக்கியமான நேரங்களில் கூட சரியான வழிகாட்டுதலை வழங்கும் திறன் அவருக்கு இருப்பதை அறிந்து அவரது ஆலோசனையை நாடினர். இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்கள் கூறுவதன்படி ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆச்சரியமான தந்திரத்தை கண்டுபிடித்தார். அவரது முறை எளிமையானது, ஆனால் ஆழமானது. ஒரு முஸ்லிம் இறந்தபோது ஹுதைபா கல்லறை நிகழ்வில் பங்கேற்கிறாரா என்பதை அவர் கவனிப்பார். பங்கேற்றால் அந்த நபர் உண்மையான விசுவாசி என்பது கலீஃபாவுக்கு தெரியும். இல்லை என்றால் அந்த நபரை பற்றி ஏதோ சந்தேகம் இருப்பது அவருக்கு புரியும். பின்னர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அங்கு அவர் இறந்தார். டைக்ரிஸ் நதியின் கரையில் புதைக்கப்பட்டார். ஆண்டுகள் கழித்து இந்த 2 சஹாபிகளின் கல்லறைகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்தபோது, கல்லறைகள் திறக்கப்பட்ட போது நடந்தவை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது, கண்களை விரிய வைத்தது. புத்தகங்களில் மட்டுமே படித்தவை இப்போது அவர்களின் கண்முன் நடந்தன. சஹாபிகளின் கல்லறை ஆடைகள் பளபளப்பாக இருந்தன. அவர்களின் உடல்கள் முழுமையாக அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டது போல தோன்றியது. இந்த வரலாற்று நிகழ்வின் போது இருந்த ஒரு ஜெர்மன் மருத்துவர் ஈராக்கின் அரச அதிகாரிகளிடம் சஹாபிகளின் முகங்களை நெருக்கமாக ஆராய அனுமதி கேட்டார். நெருக்கமாக பார்த்த ஆச்சரியமான காட்சியால் ஈர்க்கப்பட்ட ஜெர்மன் மருத்துவர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு உடல் எப்படி இவ்வளவு புதியதாக தொடப்படாமல் இருக்கிறது என்று புரியாமல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். பின்னர் இந்த 2 புனித உடல்களும் ஹஸ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹுவின் கல்லறைக்கு அருகில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் மரியாதையுடன் மீண்டும் புதைக்கப்பட்டன. சுபஹானல்லாஹ்! எவ்வளவு மரியாதைக்குரிய இளைப்பாறுதல் இடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அன்பு நண்பர்களே, இப்போது ஒரு மனித உடல் கல்லறையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி சிந்திப்போம். இறந்த ஒருவரின் உடலின் உறுப்புகள், கைகால் உறுப்புகள் என்னவாகின்றன? ஒருவர் இறந்து புதைக்கப்படும் போது அவர்களின் மூக்கு, காதுகள், பற்கள், கால்கள், இந்த உடல் பாகங்கள் எங்கு செல்கின்றன? இறைத்தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆன் இந்த விஷயத்தில் வழிகாட்டுதல் அளிக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆச்சரியமாக நவீன அறிவியலும் இதனுடன் ஒத்துப்போகிறது. அல்லாஹ் குர்ஆனில் அறிவிக்கிறான், அவன் மனிதனை களிமண்ணிலிருந்து படைத்தான், மரணத்திற்கு பிறகு அவனை மண்ணுக்கு திருப்பி அனுப்புகிறான். சிலர் கேட்கலாம், முஸ்லிம்கள் மட்டுமே மண்ணுக்கு திரும்புகிறார்களா? எரிக்கப்படுபவர்களின் நிலை என்ன? இது குறிப்பாக எங்கள் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பொதுவான கவலையாகும். அன்பு சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எரிக்கப்படுபவர்கள் கூட சாம்பலாக மாறுகிறார்கள். அந்த சாம்பல் இறுதியில் மண்ணின் ஒரு பகுதியாகிறது. எல்லா உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் மண்ணுடன் இணைத்துள்ளான். அந்த பிணைப்பு துண்டிக்கப்பட்டால் ஒருவரால் வாழவோ மூச்சு விடவோ கூட முடியாது. இப்போது ஒரு நபர் கல்லறையில் வைக்கப்படும்போது என்ன நடக்கிறது என்பதை ஆராய்வோம். இறைத்தூதரின் போதனைகளின்படி மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று நம்ப வேண்டும். நவீன அறிவியல் கூட இறந்த உடல்களை ஆய்வு செய்யும் போது மரணத்திற்கு பிறகு மனித உடல் ஒரு இயற்கையான மாற்றத்திற்கு உட்படுகிறது என்று கூறுகிறது. நுண்ணுயிரிகளும் சுற்றுச்சூழல் காரணிகளும் உடலில் செயல்படத் தொடங்குகின்றன. படிப்படியாக அது அழிந்து மண்ணுடன் கலக்கிறது. இந்த செயல்பாட்டில் உடலின் பல்வேறு பாகங்கள் படிப்படியாக சிதைந்து கல்லறையில் பரவுகின்றன. சில நேரங்களில் புதிதாக புதைக்கப்பட்ட ஒரு கல்லறை திறக்கப்படும்போது ஒரு குறிப்பிட்ட வாசனை வெளியாகிறது. இது நடந்து கொண்டிருக்கும் சிதைவு செயல்பாட்டின் விளைவாகும். இந்த இயற்கையான செயல்பாட்டால் தோல், தசைகள், உடல் பாகங்கள் ஆகியவை படிப்படியாக தங்கள் அமைப்பை இழக்கின்றன. சில நாட்களுக்குள் முகத்தின் அம்சங்கள் அழியத் தொடங்குவதாக நம்பப்படுகிறது. அந்த முகம், அந்த மூக்கு, நமது பெருமையின் மற்றும் ஆணவத்தின் சின்னங்கள் இறுதியில் மண்ணில் கலக்கின்றன. 1 மாதத்திற்கு பிறகு உடலில் பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. பெரும்பாலும் உடலின் பெரும்பாலான பாகங்கள் இனி இருப்பதில்லை. சுமார் 90 நாட்களுக்கு பிறகு எலும்புகள் மட்டுமே மிச்சமாகின்றன. மூளை, கண்கள், காதுகள் இவை அனைத்தும் அப்போதைக்கு இல்லாமல் போகின்றன. 1 வருடத்திற்கு பிறகு எலும்புகள் கூட பலவீனமாக தொடங்குகின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எலும்பு நிலைத்திருக்கிறது. அது அஜு அல் தனப் என்று அழைக்கப்படுகிறது. முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய எலும்பு. ஹதீஸின்படி தீர்ப்பு நாள் வரை அல்லாஹ் இந்த எலும்பை பாதுகாக்கிறான். அதிலிருந்து மனிதனை மீண்டும் படைக்கிறான்.
விஞ்ஞானிகளும் கண்டறிந்துள்ளனர். இந்த எலும்பு மற்றவற்றை விட மிகவும் உறுதியானது மற்றும் செல் மறு உருவாக்கத்திற்கு சாத்தியமானது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இவை அனைத்தையும் அறிந்த பிறகு நமது வாழ்க்கையைப் பற்றி ஒரு கணம் நின்று சிந்திக்க வேண்டாமா? இந்த உலகில் நாம் பல தவறுகளையும் பாவங்களையும் அலட்சியங்களையும் செய்கிறோம். ஆனால் இறுதியில் அனைவரும் கல்லறையின் உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே நமது வாழ்க்கையை நல்ல செயல்களில் முதலீடு செய்வோம். விசுவாசத்தை வலுப்படுத்துவோம். உள் அலட்சியத்தை நீக்குவோம். எப்போதும் நினைவில் கொள்வோம், நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். அவன் எந்த நிமிடத்திலும் நம்மை திரும்ப அழைக்கலாம். இந்த உலகில் உள்ள அனைத்து தவறான பாதைகளும் அநீதி, போதை, அநியாயம், வெறுப்பு இறுதியில் கல்லறையில் முடிவடைகின்றன. உலகில் எங்கிருந்தாலும் ஒரு நாள் நீ கல்லறையில் நுழைய வேண்டியிருக்கும். அங்கு நடப்பவற்றிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. ஆகவே நமது பாவங்களுக்கு மனந்திரும்புவோம். நமது இதயங்களிலிருந்து ஆணவத்தின் மற்றும் பெருமையின் மந்திரங்களை நீக்குவோம். இன்று பல இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆணவமும் தேவையற்ற மனப்பான்மையும் நிறைந்தவர்களாக உள்ளனர். அல்லாஹ்வின் பயம் அவர்களின் இதயங்களில் நிரப்பப்பட வேண்டியது இப்போது ஒருபோதும் இல்லாதவாறு முக்கியமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.